முதலமைச்சரான பிறகு எம்ஜிஆர் போட்டியிட்டு வென்ற தொகுதியான மதுரை மேற்கை குறிவைத்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இறங்குவதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக கட்சி தரப்பில் இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை மேற்கில் போட்டியிட்ட விஜயை 1,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி என்று தவேகா சார்பில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. இம்மாத இறுதியோடு விஜய் படப்பிடிப்பை நிறைவு செய்ய இருக்கும் நிலையில் தவேகாவினர் போடும் கணக்கு என்ன என்பது குறித்து பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள முழுவீச்சில் தயாராகி வருகிறார். சார்பு அணி நிர்வாகிகள் நியமனம், பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் நியமனத்தை இம்மாத இறுதிக்குள் முடிக்க வேண்டும் என்று கட்சியினருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் ஜூன் மாதத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தொகுதி வாரியாக முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களை அழைத்து விருது வழங்க இருக்கிறார் விஜய். ஜூன் 22ஆம் தேதி அவருக்கு பிறந்த நாள் என்பதால் பிரம்மாண்டமாக கொண்டாட தவேகாவினர் திட்டமிட்டு வருகின்றனர். 5 மண்டலங்களில் பூத் கமிட்டி மாநாட்டை நடத்த தவேகா திட்டமிட்ட நிலையில் முதல் கூட்டத்தை கோவையில் நடத்தினர். இந்த நிலையில் அடுத்த கூட்டத்தை வேலூரில் நடத்த தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு இன்னும் வெளிவராத நிலையில் 1,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து விஜயை முதல்வராக்கிய மக்களுக்கு நன்றிகள் என்று மதுரை மேற்கு தொகுதியில் தவேகாவினர் போஸ்டர் ஒட்டி இருக்கின்றனர். அதிமுகவின் கோட்டையாக இருக்கும் இந்த தொகுதியில் 1977 வெற்றிக்கு பிறகு 1980ஆம் ஆண்டு போட்டியிட்ட எம்ஜிஆர் அபார வெற்றி பெற்றிருந்தார். அந்த வகையில் தனது அரசியல் பயணத்தில் தேவைப்படும் இடங்களிலெல்லாம் எம்ஜிஆரை சிலாகித்து பேசும் விஜய் அவரது வழியிலேயே மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிடுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் பேசினோம். அப்போது கட்சியின் தலைவர் விஜய் எங்கு போட்டியிட இருக்கிறார் என்பது குறித்து தற்போது வரை முடிவு செய்யவில்லை. தமிழ்நாட்டில் மாதந்தோறும் எடுக்கப்பட்டு வரும் ஆய்வு முடிவுகளை தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். 5 மண்டலத்தில் விஜய் எங்கு போட்டியிட்டால் சரியாக இருக்கும் என்று தனியாக ஆய்வு எடுக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளனர். குறிப்பாக தமிழகம் முழுவதும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்த பின்னரே அவர் எங்கு போட்டியிடுவார் என்பதை முடிவு செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் விஜய் எடுக்கும் முடிவே இறுதியானது என்றும் தெரிவிக்கின்றனர் தவேகாவினர்.